மைதா மாவு எடுத்திருக்கேன். மோமோஸ் செய்ய போகிறதுக்கு மைதா மாவு தேவையான ஆயிலு, உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் கட்டியாக பிசைஞ்சா தான் தேய்ச்சி வச்சு அவிக்க முடியுமா. இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அதில் வெள்ளைப்பூடு பொடிசாக வெட்டியிருக்கம்மா. பொடிசாக வெட்டி அதை போட்டு நல்லா கிளறுங்கம்மா. அதுக்கடுத்து பல்லாரி நைஸாக வெட்டியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 மிளகாய் போட்டிருக்கம்மா. உரப்புக்கு மிளகாயும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், முட்டைக்கோசு, கேரட்டு அதையும் நல்லா பொடிசாக அரிச்சு வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பன்னீரை நல்லா புட்டரிப்பு வச்சு சீவி எடுத்துருக்கம்மா. அங்கே பாருங்கள், அதையும் நல்லா தூவி நல்லா ஒன்று போல் கிளறி ஒன்று போல் வேக வச்சுக்கோங்க. நல்ல விரவுதல தான் இருக்குமா அது பாருங்கள், விரவியாச்சு. அப்புறமேல் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி, சோயா சில்லி சாய்ஸ், டொமேட்டோ சாஸ் அந்த 3ஐயும் ஊற்றி நல்லா கிளறிடுங்கம்மா. நல்ல கிளறு ஒன்று போகிற கிளறி வச்சுங்க. எல்லா சாஸ் எல்லாம் நல்ல ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி சப்பாத்திக்கு தேய்ச்ச மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி இந்த கிரேவியை உள்ளே வச்சு கொப்பரையில் வச்சு அவிக்க வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள், நல்லா அவிஞ்சு எடுத்தாச்சு. இது அவிச்சு எடுத்ததை நம்ம தக்காளி சாஸு அது செய்ய ரெடி பண்ணி அதில் தொட்டு சாப்பிடுங்கம்மா. டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கம்மா சாப்பிடலாம்.